வணக்கம் சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான எலுமிச்சம்பழம் ஜூஸும் போட்டு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் 3 எடுத்து வச்சுருக்கேன். இது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 6 பேர்லேருந்து 7 பேர் சாப்பிட்லாம் அந்த ஜூஸை. இதை எப்படி போடுறதுன்னு பாருங்கள். 3 பழத்தையும் நான் கட் பண்ணி காட்டுறேன். எலுமிச்சம்பழத்தில் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து நம்ம ஜூஸ் புழிஞ்சு பண்ணிட்டோம். நல்ல பெரிய பழம் பார்த்திங்கன்னா நம்ம 6லேருந்து 7 பேர் தாராளமாக இதை குடிக்கலாம். அந்த ஜூஸ் ரொம்ப இந்த வெய்ய நாளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. மோருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கொஞ்சம் மாதிரி தான் வாட்டர் கலந்து, இது ரொம்ப கசக்கக்கூடாது. கசக்கினாக்கா தோலுடைய கசப்பு வந்துடும். அதனால் நம்ம ரொம்ப கசக்காமல் கொஞ்சம் லைட்டாக கசக்க வேண்டியது. எலுமிச்சை பழத்தை 3 பழத்தை நல்லா புழிஞ்சிட்டோம். புழிஞ்சிட்டு அதில் நல்லா தண்ணி கலந்துட்டோம். இது சாதா வாட்டர் தான். கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் தான் கலக்கணும். குழந்தைங்களாம் இருக்கிற இடத்துல ஃபுல்லும் நம்ம ஐஸ் வாட்டர் கலக்கூடாது. நம்ம லெமன் புழிஞ்சு விட்ட அந்த வாட்டரில் பார்த்திங்கனாக்கா ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்து பண்ணிட்டேன். அதில் சர்க்கரை வந்து ஒரு அளவாக போடுங்க. 1 டம்ளர் ஜூஸ்க்கு 2 டீஸ்பூன்னா கூட 6லேருந்து 7 டம்ளர் ஜூஸ் போட போகிறோம் நம்ம. அதுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை கலந்துருக்கேன். அந்த டேஸ்ட்டுக்கோசரம் கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு சிட்டிகை சால்ட்டு. ஐஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 டம்ளர் இதில் கலந்துக்கலாம். இப்போ நல்லா சர்க்கரை கரையிறதுக்கு நல்லா கரண்டி விட்டு கலக்கிக்கணும். கொஞ்சமாக சப்ஜா விதையை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுது. இது சேர்க்குறதால குளிர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயில் நாளில் பார்த்தீங்கன்னாக்கா இளநீர், மோர், இந்த மாதிரி லெமன் ஜூஸு இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணும். அப்போ தான் உடம்பு நம்ம குளிர்ச்சியாக வச்ச முடியும். அது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாகுது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். கொஞ்சமாக இது ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். இந்த புதினாவோட நம்ம சேர்த்து குடிக்கும்போது ரொம்பவும் ஆரோக்கியம். புதினா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இன்றைக்கி நம்ம அன்னைஸ் கிச்சனில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க் தான் ரெடி பண்ணியிருக்கோம். லெமன் வந்து 365 நாளும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா வருஷத்தில் 365 நாளும் கிடைக்கும். ஆனால் இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அவ்வளோதானே தவிர எலுமிச்சம்பழம் கிடைக்காத நாளே கிடையாது. நீங்கள் வாங்கி இதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. அதில் சப்ஜா இதெல்லாம் நம்ம வந்து ஊற வச்சு போடும்போது நல்லா குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். சாதாரண தண்ணியில் போட்டு கொஞ்சமாக வந்து ஐஸ் கட்டி போடுங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துல அதுங்களாம் தொண்டை கட்டிட்டு உடம்பு ஆரோக்கியம் குறைஞ்சிட போகுது. அதனால் தேவைப்பட்டால் ஐஸ் கட்டி போடுங்க, இல்லைன்னா ஐஸ் கட்டி போடாமலே செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.